வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 6ஆம் தேதி 8வது மாதம் 2026 நாள். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷ ராசிக்காரர்கள். கண்டிப்பாக அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலும் பொறுமை காட்பதும் தெய்வீக வழிபாடும் குலதெய்வ பிரார்த்தனையும் நிறைவேறக்கூடிய காலகட்டம். மனம் விட்டு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் பேசக்கூடிய அற்புதமான சந்தோஷங்கள் யோக பலத்தை பெற்றுத்தரும். உறவுக்குள்ளாக எந்தவிதமான சங்கடங்களும் இல்லாமல் பார்த்துக்கொள்வது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசிக்காரர்கள். விரயங்கள் சுபவிரயமாக இருப்பது மிக மிக முக்கியமான காலகட்டம். தனிப்பட்ட செல்வாக்கு கூடக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்வது யோக பலத்தை பெற்றுத்தரும். இடமாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் தேவைகளை சரி செய்து கொள்ளவும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். லாபத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் இழுபறியாக இருந்த சங்கடங்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். இடம் விட்டு இடம் போகக்கூடிய பிராப்தம் சிலருக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகராசிக்காரர்கள். தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட ஏற்றங்களும் நம்பிக்கைகளும் பெரிய வெற்றியும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். உறவுக்குள்ளாக இருந்த சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம் தொழில் வியாபாரம் போன்ற விஷயத்தில் செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். கண்டிப்பாக புதிய அறிமுகத்தில் சிறிது கவனமாக இருப்பதும் விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மானசீகமாக சொல்வதை ஏற்றுக்கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னியா ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும் தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்காத அற்புதங்கள் ஆனந்தத்தை ஏற்படுத்தும். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவதும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் பெரும் சந்தோஷத்தையும் பெரும் செல்வாக்கையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலா ராசிக்காரர்கள். விடுபட்ட தெய்வ வழிபாடுகள் தனிப்பட்ட செல்வாக்கு உத்தியோகத்தில் ஏற்றம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலங்கள் தனிப்பட்ட ஏற்றத்தையும் நம்பிக்கையும் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்றத்தை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சிக ராசிக்காரர்கள்.
தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, பிள்ளைகள் விஷயம், சுபகாரிய விஷயம், சுப விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து முன்னேற்பாடுகளை செய்து கொள்வது யோக பலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தனிப்பட்ட பிரச்சனைகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி, பணவரவில் இருந்த பாதிப்புகள் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்துவதும், உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசி தனுசு ராசிக்காரர்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசிக்காரர்கள். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தாய் வழி உறவு, துணை அல்லது துணைவியார் கோபதாபங்கள் இல்லாமல் இருப்பதும், குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்வது ஏற்றத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கும்பராசிக்காரர்கள். தைரியமான அமைப்பு, எதிர்பார்க்காத நன்மைகள், உத்தியோக ரீதியாக அனுகூலங்கள், தொடர்ச்சியாக இருந்த மனத்தாங்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, தனிப்பட்ட செல்வாக்குகள் கூடக்கூடிய காலகட்டம். இழுபறியாக இருந்த பிரச்சனைகள் ஏற்றத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீன ராசிக்காரர்கள். புதிய முயற்சிகள் யோக பலத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். உறவுக்குள்ளாக இருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி, கொடுத்த வாக்கு குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான அமைப்பென்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.